இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. நம் இல்லங்களுக்கு வரப்போகிறாரு. மகளே மகனே கலங்காத, சந்தோஷமாக இரு, நான் இருக்க உன் கூட, தைரியமாக இரு அப்படின்னு சொல்கிறது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிகிட்டு இருக்கும் போது யார்கிட்ட நம்ம உதவி கேட்போம்ல, அந்த நேரத்தில் அந்த உதவி நமக்கு கிடைக்கல அப்படின்னா எப்படிங்க இருக்கும்? ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்ல. நம்ம மற்றவங்களுக்கு விழுந்து விழுந்து பார்த்து பார்த்து உதவி பண்ணியிருப்போம், சில பல விஷயங்கள்லாம் பண்ணியிருப்போம். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை நம்ம ஒரு இக்கட்டான அளவில் மாட்டிகிட்டு இருக்கும் போது உதவிக்குன்னு கூப்பிட்டா என்னாச்சு? உதவி பண்ண யாரும் முன் வரலை. நம்ம சோர்ந்து போயிடுவோம்ல அந்த நேரத்தில். ஆண்டவரே என்ன ஆண்டவர் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த நேரத்தில் யார் மூலமாச்சும் உதவிகள் நம்மளை தேடி நம்ம ஏசப்பா அனுப்புவார். ஆனால் சோர்ந்து போகாதீங்க. வாழ்க்கையில் பல போராட்டங்களை நம்ம சந்திக்கிறோங்க. எதுவுமே ஈஸியாக கிடைச்சிடாது. கிடைச்சாலும் அது என்றைக்கும் நிலைக்காது அப்படின்னு சொல்லுவாங்களாம். கஷ்டப்படணும், உழைக்கணும், உடல் உழைப்பு போடணுங்க. எதுவுமே போடாமல் எனக்கு எல்லாமே வேணும், எல்லாமே வேணும் வேணும்னு சொல்லி பண்ணிட்டுருக்கோம். இன்றைக்கி நோகாமல் ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு அப்பா அம்மா சம்பாதித்ததில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். எத்தனையோ பிள்ளைகள் பண்ணக்கூடிய விஷயம் இதுதான். அப்பா அம்மா நல்லா சேர்த்து வச்சுட்டாங்க. அப்பா அம்மா சேர்த்து வச்சாங்க, இல்லை தாத்தா பாட்டியும் சேர்த்து வச்சுருப்பாங்க, சொத்து சொகம் எல்லாமே இருக்கும். ஆனால் பசங்களை சொகுசாக வளர்த்துருப்பாங்கள்ல, கஷ்டம் என்னன்னு தெரியாமல் வளர்த்துருப்பாங்க ஒரு சில பேரண்ட்ஸ்லாம். ஸோ எவ்வளோ விஷயங்கள் இருக்கும்ல. அவங்க ஒரு சில விஷயங்கள் பட்டு திருந்த போது தான் தெரியும். பட்டு திருந்தவாங்களான்னு தெரியல. என்ன அப்படின்னா, கேட்குறதெல்லாம் ஆசைப்படுறதெல்லாம் ஈஸியாக வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு காலகட்டம் நெருக்கடி வந்துடும்ல. ஸோ எல்லாருமே இப்படியே இருக்க முடியாது. சில பல பண கஷ்டங்கள் வரும், சில பல மருத்துவ செலவுகள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்க. யாருமே இந்த உலகத்தில் கஷ்டமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் இருக்குது, சிரமங்கள் இருக்குது, பாரங்கள் இருக்குது. ஆண்டவரே நீங்கள் தான் பார்த்துக்கணும்ப்பா. எவ்வளோ தான் கோடி கோடியாக சொத்து சுகம் வச்சுருந்தாலும், எவ்வளோ தான் லட்சக்கணக்கான ஒரு எப்படி சொல்கிறது வீடு வாசல் எல்லாம் சுற்றி நிறைய இருக்குங்க வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி உதாரணத்துக்கு அப்படி வச்சுக்கோங்களேன். ஆனால் வாழ்க்கையில் ஒரு விஷயம் மட்டும் இல்லை அப்படின்னா, அந்த காசு இருந்தும் என்ன பிரயோஜனம்? சொத்து சுகம் வந்து நல்லா இருந்தும் என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லையே. என்ன இருக்கணும் அப்படின்னா நிம்மதி இருக்கணுமே. இல்லைல்ல. ஐயோ படப்படன்னு இருக்குது, எப்போ என்ன நடக்கும்னு தெரியலையே, இப்படி எப்படி நான் இது பண்ண போகிறேன்னு தெரியலையேன்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? பயத்தோடவே ஒவ்வொரு நாள் வாழ்ந்துட்டுருக்கணும். ஆனால் எதுவுமே இல்லை யாருக்கிட்டேயும். அவங்க என்ன பண்ணுவாங்க? நிம்மதியாக தூங்குவாங்க, நிம்மதியாக இருப்பாங்க. இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழலாம்டா. போகும்போது எதுவுமே கொண்டு போக போகிறது இல்லை, எதுவுமே நம்ம கூட வரப்போகிறதில்ல. இன்றைக்கி இருக்கா இந்த காசு இருக்கா, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்மளும் என்ன பண்ணுவோம்? வாங்கி சாப்பிட்டுக்கலாம், இல்லாதவங்களும் கொஞ்சம் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான மனநிலை கண்டிப்பாக இருக்குங்க, இல்லைன்னு சொல்லு. ஸோ அதிகமாக வச்சுருந்தாலும் ஆபத்து தான், இல்லைனாலும் நமக்கு பிரச்சனை தான். இல்லையேன்னு சொல்லி வருத்தப்படுவோம், இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? கவலைப்படுவோம். ஐயோ இந்த இருக்கிறத எப்படி நம்ம பார்த்துக்க போகிறோன்னு தெரியலன்னு சொல்லி கவலைப்பட்டுருப்பாங்களாம். இன்றைய நாளில் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம். ஆண்டவரே நீங்கள் இருக்கீங்கப்பா. நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை பார்த்துக்கோங்க. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், ஆனால் பொருளாதாரத்தில் குறைவாக தான் இருக்கோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த வருமானம் பத்தில், குடும்பத்தை பார்க்கணும், எவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல, எல்லாமே விலைவாசி ஏறிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு புரியலன்னு சொல்லி எத்தனை பேர் கலங்கி நிற்கிறோம்ல. எங்கள் வாழ்க்கை எப்படி போக போகுதுன்னு தெரியலையே, குழப்பமாக இருக்குது, நான் எப்படி படித்து முடிக்க போகிறேன், என் குடும்பத்தை ரன் பண்ண போகிறேன், என்ன தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனநிலைக்கு நம்ம தள்ளப்படும் போது அவதாங்க புலம்பி நம்ம டிப்ரெஷனை தள்ளப்படும் போது நமக்கு என்ன ஆகுது? உடம்பு சரியாமல் போகுது, நீங்கள் தூக்கம் இல்லை, உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு சொன்னால் பண்ணுவாங்க. மருத்துவர்கிட்ட போனால் அதான் சொல்லுவாங்க, நீங்கள் தூங்குங்க, இதை பற்றி யோசிக்காதீங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் கவலைப்படாதீங்க, இருக்கிறத சந்தோஷமாக இருங்க. வருதோ வரலையோ எங்கள் போட்டுங்க. வாழ்க்கையில் நிம்மதி தான் முக்கியம், சந்தோஷம் முக்கியம். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்குது. ஆண்டவரே இந்த ஜபத்தை கேட்டுருக்கேன், அன்பான உறவுகள், நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா விஷயத்தையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். எங்களுக்கு அற்புதம் செய்யுங்க ஏசப்பா. எவ்வளோ போராட்டங்கள், சொல்ல முடியாத அளவுக்கு போராட்டங்கள். வாழ்க்கையில் நாங்கள் ஜெயிக்கணும், லட்சிய விருட ஓடிட்டுருக்கோம். ஆனால் இன்றைக்கி எதை நோக்கி நம்ம ஓடிட்டுருக்கோம் தெரியல. நல்ல விஷயங்களும் இருக்குது, கெட்ட விஷயங்களும் இருக்குது. நம்ம எதை தேடி போகிறோம்? நம்மக்கிட்ட தான் கேட்டுக்கணும்ல. ஸோ இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நிறைய கொடுக்க போகிறாருங்க. நீங்கள் முழு மனசோட முழு ஆன்மாவோட ஜெபிக்கின்ற ஒவ்வொரு வேலையும் சரி, நம்மளோட ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். ஆண்டவரே பார்த்துக்கணும்னு சொல்லி கேட்கலாமா? இன்றைக்கி வறுமையினால அவஸ்தைப்பட்டுருக்கோம், ஒரு சில பிரச்சனைனால அவஸ்தைப்பட்டுருக்கோம், என்னடா இது அப்படின்னு சொல்லி கலங்காதீங்க. எந்த இடத்துல நீங்கள் விழுந்தீங்களோ அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம உயர்த்த போகின்றார். நமக்காக மரித்த தேவன், நமக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ண ஆண்டவர். அதனால் சோர்ந்து போகாது, நிச்சயமாய் வாழ்க்கை உயருங்க. முழு மனசோட ஜெபிக்கின்ற வேலையில் சரி, ஆனால் கலங்காதீங்க, தைரியமாக இருங்க, பார்த்துக்கலாம், எதுவும் இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லி
கடந்து போக வேதத்தை வாசியுங்கள். தினந்தோறும் ஏசப்பா கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக கொடுப்பார். இன்றைய நாள் ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, உம்மிடம் வந்திருக்கின்றோம் அப்பா. எதற்காக? எங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தெல்லாம் போக்குங்கப்பா, கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. நம்பிக்கையும் நன்றியும் நிறைந்த இதயத்துடன் உன்முன் வந்திருக்கின்றோம் ஆண்டவரே. நீதிமானை உயர்த்துவேன் என்ற உம்முடைய வாக்கு தத்தத்திற்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. எங்களுடைய போராட்டங்கள் இக்கட்டுகள் மத்தியிலும் எங்கள் வாழ்க்கையில் நீர் கிரியை செய்து கொண்டிருக்கின்றேன் என்று விசுவசிக்கின்றேன் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையிலிருந்து எங்களை நீர் உயர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிற இயேசப்பா. எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துங்கப்பா. எங்கள் வாழ்வை குறித்து உம்முடைய எண்ணங்களினாலும் உம்முடைய ஏற்ற சமயத்தினாலும் எங்கள் நம்பிக்கை வைத்து ஒருபோதும் தளர விடாதபடி பார்த்துக்கோங்கப்பா. உங்கள் மேலே நாங்கள் முழு நம்பிக்கை வச்சுருக்கோம் ஆண்டவரே. உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நாங்கள் வாழ்க்கையில் எச்சமாக ஜெயிப்போன்ற ஒரு நம்பிக்கை கொடுங்க இயேசப்பா. நீர் எங்கள் தலையை உயர்த்துகின்றவர் என்று அறிந்து எங்களுடைய கவலைகளையும் பாரங்களையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம் அப்பா. எங்களை உம்முடைய சமாதானத்தினாலும் நிறைத்து உம்முடைய ஞானத்தினால் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய தேவைகளின் மத்தியிலும் நாங்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாக விளங்கும்படி உதவி செய்வீராக. எங்களுடைய வேதனையில் நீர் அறிந்திருக்கின்றபடியினாலும் நீர் எப்பொழுதும் எங்களை பார்த்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. நிச்சயத்தையும் நம்பிக்கையும் எங்கள் தரும்படி சிலுவையில் செய்த தியாகத்திற்காக உமக்கு கொடான கொடி சோத்திரங்களை எடுக்கின்றனப்பா. அந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்ட நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை நிலைமையை உயர்த்துங்கப்பா. சோர்ந்து போகாதபடி பார்த்துக்கோங்கப்பா. நாங்கள் யாரையும் நம்பிಇಲ್ಲ ஆண்டவரே, உங்களை மட்டுமே நாங்கள் நம்பியிருக்கோம். எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்க வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.